நமக்கு ரொம்ப பிடிச்ச கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஒரு குட்டி ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரம்யா கார்த்திக் தீபா கல்யாணம் பார்த்திங்கன்னா நடக்காமல் நிறுத்திட்டாங்க. தன்னுடைய தாலி, அதாவது தீபாவுடைய தாலியை பர்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. ரம்யா எதுக்காக இந்த தாலி எடுத்து வச்சுருந்தீங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. என் தீபாவும் கேட்குறாங்க. என்னுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையிலையும் இப்படி மண்ணள்ளி போட்டியே அப்படின்ற மாதிரி தீபா பேசுகிறாங்க. அதுக்கான ரீசனை நான் சொல்லிடுறேன் தீபா, நீ இப்படி கோவப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஒன்றுமே நடக்கலையா? ஆமாம், நீ உன்னோட ஆசை என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உன்னோட ஆசைப்படி உன் கல்யாணம் நடக்கணும்னு தான் நான் இந்த தாலியை எடுத்து இப்போ மறைச்சி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், நீ மீனாட்சி அக்காட்ட சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஸோ அவங்க கல்யாணம் எப்படி பத்திரிக்கை அடித்து ஊர் முன்னாடி எல்லார் முன்னாடியும் அவங்க அத்தை மாமா ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுடைய கல்யாணம் எப்படி கிராண்டாக நடந்துச்சோ அந்த மாதிரி உன் கல்யாணமும் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டியா இல்லையா? அதனால தான் நான் உன் கல்யாணம் அப்படி நடக்கணும், கண்டிப்பாக உன் ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த கல்யாணத்தை இப்போ நிறுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாச்சியார் கேட்குறாங்க, ஏன் தீபா நீ ஆசைப்பட்டது உண்மையா அப்படின்றாங்க. ஆமாம் அத்தை, நான் இப்படி சின்னதாக ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனால் எப்படி கல்யாணம் நடந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கல்யாணத்தையே சந்தோஷமாக ஏற்றுக்க தான் நான் இங்கே மனமில்ல உட்காந்தேன். ஆனால் இந்த ரம்யா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அத்தை, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தீபா, உன்னோட ஆசை இதுதானே, அதை என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ ஆசைப்பட்ட மாதிரியே அடுத்த முகூர்த்தத்தில் கண்டிப்பாக உங்கள் கல்யாணம் ரொம்ப கிராண்டாக எல்லார் முன்னாடியும் எல்லாரோட ஆசீர்வாதத்துலேயும் உங்கள் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாச்சியார். ரொம்ப சந்தோஷம் கார்த்திக், உனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. உங்கள் சந்தோஷம்தான்மா ஏன் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபாவுக்கும் கார்த்திக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக கல்யாணத்தை நிறுத்தியாச்சு அப்படின்னு சொல்லி இந்த ரம்யா சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அடுத்த தடவை எப்படி கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறதான் தெரியல. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிளானோட தான் கண்டிப்பாக ரம்யா இப்போது இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பாங்க. ஸோ மறுபடியும் நம்ம தீபா அவங்களுடைய அப்பா அம்மா அந்த ஜோசியரை மறுபடியும் போய் பார்க்குறாங்க. இப்போது இந்த கல்யாணம் நின்று போயிருச்சு, மறுபடியும் அவங்க கல்யாணம் நடக்க இருக்குது. ஸோ அப்போவாச்சும் இந்த கல்யாணம் நடக்குமா, அந்த தாலி என் பொண்ணோட கழுத்தில் ஏறுமான்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நான் அப்போ சொன்னது தாம்மா இப்போவும் சொல்கிறேன், அந்த தாலி உன் பொண்ணோட கழுத்தில் ஏறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தாலி உன் பொண்ணோட கழுத்தில் ஏறின நொடியே அவங்க யாருக்காக அவங்க கழுத்தில் இருந்து தாலியை கழட்டி வச்சு அவங்களுக்காக வேண்டுதல் பண்ணாங்களோ அந்த அம்மாவே இறந்து போயிடுவாங்க. அதாவது உங்கள் பொண்ணோட மாமியார் கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவுடைய தாலிக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கா? ஸோ தீபாவுடைய தாலினால் இப்படி ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுலேருந்தே தீபாவுடைய அப்பா அம்மாவுடைய முகமே சரியில்லை, உங்களுடைய மனசும் சரியில்லை. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதுன்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்படி இவங்களுடைய கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.